வணக்கம். வணக்கம் சார். இப்ப எம்ஜிஆர் டைலாக இவர் பேசுறாரு. அப்படியே போயின்னு இருந்தா நான் தான் எம்ஜிஆர் என்று போல இருக்க. நாம ஒரு கேள்வி கேட்டா நாமளே அசந்து போற மாதிரி ஒரு பதில் சொல்லும் பாரு இந்த தற்குறி. காலப்போக்கில் சொல்லணும் இல்லைங்க, அவர் தான் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆரோட அடுத்த பிறவி தாங்க எங்க தலைவர். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற அத்தனை சாராம்சமும் இவர்கிட்ட இருக்குது. ஒன்னே தவிர மத்தது எல்லாமே அவர்கிட்ட என்ன இருந்ததோ அதே தான் இவர்கிட்டயும். அதெல்லாம் ஒரு விஷயம். எம்ஜிஆரே ஒரு ஆண்மை இல்லாம போயிட்டாரு. யார தற்குறி கூட்டன்றீங்க? நாங்க ஆச்சரிய குறி அப்படின்றாரு. இது எப்போ தற்குறில இருந்து ஆச்சரியக்குறியா மாறிச்சு? ஆச்சரியக்குறி அப்படிங்கிற விஷயமா மாறிச்சு அப்படின்னா, எல்லாருமே ஊடகமும் சரி, எல்லாருமே எங்க தொண்டர்களையும் எங்க சக நிர்வாகிகளையும் இன்னும் சொல்ல போனா தலைவர் வரைக்குமே தற்குறித்தனமா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தற்குறி